لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. பரக்கத் நிறைந்த இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அதிக நேரம் பேச விரும்பலை. இன்ஷா அல்லாஹ் 5 நிமிடத்திற்கு உள்ளாக நான் முடித்துக் கொள்கின்றேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின உஸ்தாத் ஹதரத் அவர்கள் பெருமானாருடைய சபைக்கே நம்மளை கொண்டு போயிட்டாங்க. அடுத்து அதே ஒரு நிலையை உருவாக்குவதற்காக ஹதரத் இருக்கிறாங்க. அதனால் நான் அந்த வாய்ப்பை அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரினும் காண நம் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் மட்டும்தான் நம்முடைய ஈமான் முழுமையடையும். அப்ப சஹாபாக்கள் அவர்கள் தான் ஈமான் விஷயமா இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய ஷரீஅ சட்டங்களை பின்பற்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் நமக்கு முன்மாதிரி சஹாபாக்கள் தான். அதே போன்று எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைக்க வேண்டும் என்பதற்கும் அவர்கள் தான் முன்மாதிரி. அல்லாஹ் சூரத்து தௌபாவுல ஒரு வசனம் சொல்வான், குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், ஒரு நீண்ட வரிசை. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவையுமே அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்தி விட்டு இவற்றை எல்லாவற்றையும் விட அல்லாஹ் ரசூலின் பிரியம் தான் மிகைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் பின்னாடி போயிருது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளின் பிரியம் முன்னாடி வந்துருச்சுன்னா அல்லாஹ் என்ன சொல்றானா, தரப்பசு ஹத்தா யஅதி வஅதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வருகின்ற வரை அதை நீங்க எதிர்பாருங்கன்றான். அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்கன்னு சொல்றான்னா, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு முழு விவரங்களையும் நாம் சஹாபாக்களின் வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். ஹதரத் அவர்கள் பேசுகிற போது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷஹீதாக போகிறோம் என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் நோன்பு வச்சுட்டு போனாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. அவர்கள் விஷயத்தில் இன்னொன்றையும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அந்த முஅத்தாவுடைய யுத்தகலத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போதே முதல்ல ஜாஃபர் இப்னு அபி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க தலைமை ஏற்கணும். அவங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தளபதியாக இருக்க வேண்டும். அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த போருக்கு தலைமை தாங்க வேண்டும். அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். முஸ்லிம்களாகிய நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டு வெற்றி வாகை சூடி வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த 3 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு நிச்சயமாக நாளைக்கு மரணம் நிச்சயம். ஆனா அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வியாழக்கிழமை பகல் பொழுதுல படைகளை மொத்தமா அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சென்று விட்டார்கள். ஆனா அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா மட்டும் போகல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தாமதமா போலாமே, ஏன்னா அன்றைக்கு வியாழக்கிழமை இரவு இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, ஏன்னா வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி அல்லவா, இந்த போருக்கு பின்னால் பெருமானாருடைய முகத்தை பார்க்கவே முடியாது. எனவே கடைசி தருணம் பெருமானாரோடு இருந்து என்னுடைய உயிர் போக வேண்டும் என்பதற்காக அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா ஜும்மா தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க கூடாது, மறைந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விடுகிறார்கள். தொழுகை முடிஞ்சோட கூப்பிட்டாங்க, நீங்க போருக்கு போகலையா? இல்லையா ரசூலல்லாஹ், இதுதான் கடைசி ஜும்மா, உங்களோடு ஒரு ஜும்மா இருந்து விட்டு செல்லலாம் என்பதற்காக தாமதித்தேன் என்று சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் போனார்கள் அல்லவா, அவங்களுக்கு கிடைச்ச நன்மை நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் கிடைக்காதுன்னாங்க. அப்ப அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே கபூல் செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகம் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவிற்கும் எனக்கு அமல்களும் தரஜாக்களும் இருப்பதை விட உங்களோடு ஒரு சனப்பொழுது இருப்பது இந்த உலகமே எனக்கு கிடைப்பதை காட்டிலும் மேலானது என்று அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போய் மொத்தா பொறுப்புறத்துல ஷஹீதானாங்கன்னு சொன்னா இதுதாங்க சஹாபாக்கள்.
கடைசியாக ஒன்றை நான் சொல்லி நிறைவு கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லா. யார் என்னை கனவில் பார்த்தாரோ நிச்சயமாக அவர் நினைவில் பார்ப்பார். இப்ப இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் போன வாரம் கன்னியாகுமரியில மீலாது மாநாடு நடந்துச்சு. அதுல நம்முடைய ஹஜ்ரத் பெருந்தகை அவங்க கூட கலந்துக்கிட்டாங்க. அதுல அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் தங்கை அவங்க தான் இந்த செய்தியை சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன். அப்ப இந்த ஹதீஸ் யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கறாங்களோ, நாம அதிகமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வைத்து ஸலவாத்துக்களை நம்முடைய மூச்சாக ஆக்கிவிட்டோமேயானால் பெருமானாருடைய தரிசனம் நமக்கு கனவில் கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, கனவில் ஒருவர் என்னை பார்த்தார் அவர் நினைவில் பார்ப்பார். இப்ப இந்த ஹதீஸுக்கு நிறைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்துல கனவுல பார்க்கிறோம், நினைவில் பார்ப்பது மறுமையில் தான், மஹ்ஷர் மைதானத்துல தான் நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்போம் அப்படின்னு விளக்கம் கொடுப்பாங்க. ஆஷிகுர் ரசூல் ஜலாலுத்தீன் சுயூத் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆசை கொண்டவர்கள், வரலாற்று கிதாபுகள், அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னென்ன அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் தந்தான் என்று ஒரு நூலை இந்த உம்மத்திற்கு சமர்ப்பித்து கொடுத்தவர்கள் ஜலாலுத்தீன் சுயூத் ரஹிமஹுல்லாஹ். அவங்க அவருடைய மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்படி பாடம் எடுக்கும் போது இந்த ஹதீஸை படிக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் கேட்கிறாங்க, அதே மாதிரி கனவுல ஒருத்தர் பார்த்துட்டா நினைவில் பார்ப்பார் என்று சொன்னால் அது மறுமையில் தானே உஸ்தாத் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மாணவர்கள் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு மாணவர் இருந்தார். அவங்க கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே இதுதான் விளக்கமா? அவங்க சொன்னாங்க, இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கனவில் பார்த்தாரேயானால் நினைவிலும் இந்த உலகத்திலேயே பார்ப்பார். மறுமையில எல்லாருமே பார்ப்போமே, மறுமையில எல்லாருக்குமே அல்லாஹ் எப்படி மூமின்களுக்கு காட்சி தருகிறானோ அப்படி எல்லாருக்குமே தருவான். மறுமையில பெருமானாரை பார்ப்பது பெரிய விஷயம் இல்ல, இந்த உலகத்தின் நினைவில் பார்ப்போம். அதுதான் அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லும் போது அப்துல் ரஹ்மான் அந்த மாணவர் சொன்னாரு, அப்ப நீங்க நினைவுல பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப ஜலாலுத்தீன் சுயூத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, 70 முறை நேரில் பார்த்திருக்கிறேன், 70 முறை நேரில் பார்த்திருக்கிறேன். அப்ப அப்துல் ரஹ்மான் மாணவர் விடுற மாதிரி இல்ல, மீண்டும் கேட்டார், சரி 70 முறை பார்த்திருக்கிறீங்கல்ல, அதுல ஒரு தடவையாவது ரசூலிடத்தில் நீண்ட உரையாடல் செய்திருக்கிறீர்களா, பேசிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அம் அன மினன் நாரி மின் அஹ்லில் ஜன்னah அவ் மின் அஹ்லின் நார், நான் நரகவாசியா சொர்க்கவாசியா அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மின் அஹ்லில் ஜன்னah, நீ சொர்க்கவாசி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து மீண்டும் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டீங்க, நான் செய்த பாவத்திற்காக நரகத்துல இருந்துட்டு அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவேனா அல்லது நேரடியாக சொர்க்கத்துக்கு போவேனா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மினஸ் சாபிகீன், அதாவது நரகத்துக்கே போகாம நேரடியாக சுவனம் செல்லக்கூடிய நபர்களில் நீரும் ஒருவர் என்று ஜலாலுத்தீன் சுயூத் ரஹிமஹுல்லாஹ் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொன்னாங்க. அத அவங்க மாணவர்கள்ட்ட சொன்னாங்க. இது புத்தகமாகவும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அளவுக்கு அதிகமாக நேசம் வைத்து ஸலவாத்தை நம்முடைய உயிரோட்டமாக ஆக்கினோமே ஆனால் கனவில் பெருமானாருடைய நசீபு கிடைப்பதை போல நினைவிலும் நிச்சயமாக நாம் பெருமானாரை காணக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அத்தனை பேருக்குமே தந்தல் புரிவானாக. இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தினாலும் ஷேக் சுலைமான் ஷா காதரி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி ஜலாலுத்தீன் ஷா கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மகான்களுடைய பரக்கத்தினால் நம்ம அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.